நமக்கு விஷயங்களை கற்பிக்க பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் தேவை. நான் உன்னை சோதித்தவரை யார் எதை சொன்னாலும் அதை செய்கின்ற மனப்பக்குவத்தில் நீ இருந்து வருகிறாய். அதனால்தான் சுலபமாக ஏமாற்றம் உன்னிடம் வந்து விடுகிறது என்பதை புரிந்து கொண்டேன். உன்னை மாற்றிக்கொள். உன் ஆன்மா மேன்மையாகட்டும். குடும்பம், தொழில் போன்ற லௌகீக மேன்மையாகட்டும். ஒரு குருவின் ஆசியால் மேம்பட்டு விடும். ஆசியை வழங்க மட்டுமே இருக்கின்ற குரு உன்னிடம் காசு பணத்தை எதிர்பார்க்க மாட்டார். எலுமிச்சம்பழத்தை கொடுத்து பரிகாரம் செய்ய விட மாட்டார். என்னை அடையாளம் காட்டுவார். என்னிடம் சரணாகதி புகச் சொல்வார். எனது உதியை மட்டும் தந்து அதை பயன்படுத்தி பலன் பெறச் சொல்வார். தன்னம்பிக்கையை, தைரியத்தை கொடுப்பார். அவரை பார்க்கும்போதே உனக்கு புது தெம்பு வந்துவிடும். அவரோ பார்க்கவும் பேசவும் சாதுவாக, எளிமையாக, மென்மையான முறைகளில் உன்னிடம் விஷய ஞானங்களை எடுத்துச் சொல்பவராக இருப்பார். தவறுகளை நீ செய்திருக்கும்போது தயாளமாக மன்னிப்பார், திருத்துவார். இப்படி மென்மையான மனம், பேராசையும் லோபமும் இல்லாத குணம், உலகத்தோடு ஒட்டாத வாழ்வு, சரியோ தவறோ இடித்துரைக்கும் தைரியம் போன்றவற்றோடு இருப்பவரே நீ தேர்வு செய்ய வேண்டிய குரு. இந்த குருவை நான் அடையாளம் காட்டும்போது நீ பிடித்துக்கொள். அப்போது உன் வாழ்வு வளமாகும், செயல் வெற்றி பெறும். ஓம் சாய்ராம்.